இரட்டை இலை சின்னம் தொடர்பாக ராம்குமார் ஆதித்தன் என்பவர் தேர்தல் ஆணையத்தில் தொடர்ந்துள்ள அந்த மனுவில் இரட்டை இலை யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பாக அனைத்து தரப்பினரிடமும் பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவின்படி இன்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் ராம்குமார் ஆதித்தன் அதிமுகவின் உறுப்பினர் அல்ல என்பதால் அவரது கோரிக்கைகளை ஏற்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறது. மற்றொரு மிக முக்கியமான பதில் மனுவாக தேர்தல் ஆணையம் உள்கட்சி விவகாரங்களில் தலையிட முடியாது என்றும் ஓரளவுதான் அவர்கள் உள்கட்சி விவகாரங்களில் தலையிட முடியும் என்றும் நீதிமன்றம் தான் இதில் இறுதி முடிவை எடுக்க இயலும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த பதில் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே இரட்டை இலை சின்னம் தங்களிடம்தான் இருப்பதாலும் 2 தேர்தல்களில் அந்த இரட்டை இலை சின்னத்திலேயே எங்களது வேட்பாளர்கள் போட்டியிட்டிருப்பதாலும் இப்போது திடீரென அதற்கு மற்றவர்கள் உரிமை கோருவதை ஏற்க இயலாது என்றும் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழுவிலேயே இதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு பெருவாரியான உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளின் ஆதரவுடன் இந்த கட்சியின் அனைத்து விதமான நிர்வாக பொறுப்புகளும் ஒரு பிரிவின் கீழ் இருக்கக்கூடிய நிலையில் திடீரென ஒரு சிலர் இது போன்ற மனுக்களை தாக்கல் செய்வதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இரட்டை இலை சின்னமானது தங்களுக்குத்தான் சொந்தம் என்றும் அதற்கு மற்ற பிரிவினர் உரிமை கோருவதை இப்போது திடீரென உரிமை கோருவதை அது அனுமதிக்க இயலாது என்றும் அது கட்சியின் உள்கட்டமைப்பையும் மற்றும் கட்சியின் செயல்பாட்டையும் முடக்குவதற்கான ஒரு முயற்சி என்றும் அத்தகைய முயற்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் பலியாகி விடக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த பதில் மனுவில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி பிரிவுக்கு வழங்கக்கூடாது என்று ராம்குமார் ஆதித்தன் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க கோரி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அனைத்து தரப்பினரின் பதிலையும் கேட்டு முடிவெடுக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்கனவே ஓபிஎஸ் தரப்பு, சசிகலா தரப்பு உள்ளிட்ட ராம்குமார் ஆதித்தன் தரப்பு உள்ளிட்டோரும் அங்கு பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர். இப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பும் அந்த வரிசையில் பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதில் தேர்தல் ஆணையம் வரும் 13ஆம் தேதிக்குள் அதில் முடிவெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் ஆணையம் இறுதி முடிவை இந்த மனுக்களின் அடிப்படையில் பரிசீலித்து அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா, இரட்டை இலை விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்டோம்.